ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் தர்பூசணி பழம் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. ஆனால் அந்த பழத்தை எப்படி வாங்கினா அதில் என்னென்ன நாம தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோடைக்கு ஏற்ற பழம் எதுன்னு கேட்டால் பளிச்சுன்னு நினைவுக்கு வருது இந்த தர்பூசணி தாங்க. ஒரு கிலோ 10 ரூபாயில் ஆரம்பித்து 15 ரூபாய் 20 ரூபான்னு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. இதோட சிவந்த சதைப்பகுதி ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதோட தாகம் தணிக்கும்னே சொல்லலாம். பசியை போக்கும், வயிற்று பொறுமுலை குறைக்கும், பித்தத்தால் ஏற்படக்கூடிய சூட்டை போக்கும். இதை ஜூஸாக குடித்தா வயிற்று எரிச்சல், அடி வயிற்று கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். தர்பூசணிக்கு தண்ணீர் பழம்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. சூட்டை தணிக்கக்கூடிய சிறந்த அதிக சத்து கொண்ட தண்ணீர் கொண்ட பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது தர்பூசணி தாங்க. இது 94% தண்ணி இருக்கிறதால வெயிலுக்கு ஏற்ற பழம்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதில் பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, நியாசின், விட்டமின் B12, விட்டமின் இ மாதிரியான சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. இதில் எந்தவித கலோரி இல்லாததால் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. சிறுநீரகத்தை நச்சு நீக்கிறதுல தர்பூசணி ரொம்பவே ஒரு மிக பயனுள்ளதாக காணப்படுதுங்க. தர்பூசணியில் நீர்ச்சத்து நிறைஞ்சு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். சிறுநீரக பாதிப்புகளோட அபாயத்தை குறைக்கிறதுல இந்த தர்பூசணி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைக்கோபின் கலவை சிறுநீரக வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. தர்பூசணி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பேட், ஆக்சலேட், சிட்ரேட், அப்புறம் கால்சியம் ஆகியவற்றை சமன் செய்ய உதவுது. அதோட சிறுநீர் பையில கற்கள் சேர்றதை கூட தடுக்க உதவுது. தர்பூசணி நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடல் சூடாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீர்ச்சத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த தர்பூசணியை சாப்பிட்டு வரலாம். இதை சாப்பிட்றதன் மூலிமா நீங்கள் வயிறு நிரம்பின ஒரு ஃபீலை எடுப்பீங்க. எடையை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதோட உடலில் இருக்கக்கூடிய மோசமான கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தர்பூசணி ஜூஸில் இருக்கக்கூடிய நல்ல அளவு ஆக்சிஜனேட்டரிகள், விட்டமின்கள், தாதுக்கள், அப்புறம் லைக்கோபின்கள் இது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதயத்தோட ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுதுங்க. இந்த தர்பூசணி இருக்கக்கூடிய சிவப்பு சாறில் விட்டமின் சி அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் சருமத்தை பிரகாசமாக வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் அளவான முறையில் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வரும்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட நிறைய பாதுகாப்பு கொடுக்குது. இது கிளிசமிக் குறியீட்டை கொண்டு இருக்குங்க. ஆனால் அதிக நீர் உள்ளடக்கம் காரணமாக குறைந்த கிளிசமிக்கை, அதாவது சிறிய பகுதிகளை சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவை இது கணிசமாக பாதிக்கிறது இல்லை. சர்க்கரை நோயாளிகள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு 150 கிராம் தர்பூசணி தாராளமாக சாப்பிடலாம். அதே நேரத்தில் இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த பழத்தை வாங்குறதுக்கு முன்னாடி பழத்தோட நிறம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தர்பூசணி புள்ளிகளோ தழும்பு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பச்சை நிறத்தை கொண்டு இருக்கணும். தோலில் பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறம் மாதிரியான கோடுகள் காணப்படும். வெளிரிய நிறம் இருக்கக்கூடிய வாட்டர் மெலான் இனிப்பு சுவை குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி அதிகமான நிறம் இருக்கிறத பழத்தையும் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பழத்தை கையில் தூக்கி பாருங்கள். வாட்டர் மெலான் நீர்ச்சத்து கொஞ்சம் பழம்னு எல்லாருக்குமே தெரியும். இதோட எடை கனமாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் அதோட சுவையில் அதிக அளவில் இருக்கும். அளவில் ஒரே மாதிரியான தோற்றம் இருக்கக்கூடிய 2 பழங்களை கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா கூட நல்லா பழுத்த பழம் கனமாகவும் நல்லா கெட்டியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த படம் தான் நல்ல பழமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் பழத்தை விரலில் தட்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்க. பழத்தை நீங்கள் கையில் எடுத்து ஒரு விரலால் பின்னாடி பக்கத்தில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா பழுத்த பழத்தில் வெற்றிடம் இருக்க மாதிரியான ஒரு சத்தம் வரும். அதுவே இன்னும் வேறு பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சத்தம் வித்தியாசமாக வரும். இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எது நல்ல தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எது நல்ல பழன்றதை கண்டுபிடிச்சி அந்த பழத்தை வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், அதாவது ரெட் கலரில் இருக்கக்கூடிய நிறைய சாயம் அது மாதிரி ஏதோ கலக்கிறாங்க. அதனால் பழம் கட் பண்ணி நீங்கள் சின்ன பீஸ் போட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உள்ள ரெட் கலரில் தாங்க இருக்குது. ஆனால் வீட்டுக்கு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். பார்க்க ரெட் கலராக இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது ஒரு இதுவே இருக்காது. ஆனால் உள்ளே ரசாயனங்களை கலக்கிறாங்க. இதனால் நம்மளோட உடலுக்கும் கெடுதி தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்து வாங்கும்போது ஒரு ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பரை அந்த கட் பண்ண பீஸ் மேலே வச்சு பாருங்கள். அது நார்மலாக இருக்குதுன்னா ஓகே. இல்லை அதில் உங்களுக்கு ரெட் கலரில் ஏதாச்சும் ஒரு ஃபீல் கலர் ஏதாவது ஒட்டுது அந்த டிஷ்யூ பேப்பரில், இல்லை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அந்த பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நாம் தர்பூசணி பழத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்போம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் பார்க்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.